நம்மள போய் நாங்க கடை பக்கத்துலயே இறங்கி குவாலிட்டி போல 22 யூரோ. 159 யூரோஸ். இதுவும் 169. இங்க ஃபேர்னஸ் கிரீம் மட்டும் நம்மளால பார்க்கவே முடியாதான். இது ஒரு டபுள் டக்கர் பஸ் தான். ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு ஷாம்லாஸ் மொமெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நாங்க மியூலர்ன்ற ஷாப் ஜெர்மனில இருக்கு, அதுக்கு தான் ஷாப்பிங்க்கு போக போறோம். என்னோட பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போக போறான்றதுனால லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அது ஷாப் பண்றதுக்கு தான் மியூலருக்கு போயிட்டு இருக்கோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இங்கே கொஞ்சம் ப்ராம்ப்டாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயினில் போனோம், அதுக்கப்புறம் ட்ராமில் போய் நாங்கள் கடை பக்கத்துலேயே இறங்கிட்டோம். ட்ராமில் போகும்போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் தான் ஸ்டாப்பில் நிறுத்துவாங்க, இல்லைன்னா ஸ்டாப்பில் நிறுத்த மாட்டாங்க. மியூனிக்கோட சிட்டி சென்டரை ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த பஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு டபுள் டக்கர் பஸ் தான், சைட் சீயிங்காகவே விட்டுருக்காங்க. இதை எல்லாரும் வந்து பே பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராம்லேருந்து இறங்கி 2 மினிட்ஸ் நடந்தாலே கண்ணு கெட்டின தூரத்தில் தான் இந்த கடை இருக்குது. நாங்கள் வந்திருக்க கடை வந்து மியூலர். இது கொஞ்சம் பிராண்டட் ஷாப் தான், ரொம்ப கம்மியாலாம் இருக்காது. இந்த ஷோரூம் சிட்டி சென்டரில் இருக்குது, ஹாஃப் பானாஃப்ன்ற இடத்துல. அதனால கொஞ்சம் பெரிய ஷோரூம் தான் இது. ஃபேஸ் பேக்லாம் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.90, அதாவது ஒரு 300-250 ருபீஸ் நம்ம ஒரு காசுக்கு வரும். அண்ட் தென் இந்த ஸ்ட்ரம் ஹோஸே எல்லாருமே இங்கே யூஸ் பண்ணுறாங்க. வின்டர்லேயும் சரி சம்மர்லேயும் சரி கால் ஃபுல்லாக அப்படியே போட்டுப்பாங்க. நான் இந்த நியூட்ரிஜினா பிராண்ட் மட்டும்தான் வந்ததுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பேர் தெரியாத பிராண்டெல்லாம் வாங்கி குக்குர்மா அந்த ஃப்ளேவர்லலாம் வாங்குறப்போ ரொம்ப ஸ்கின்னு ட்ரை ஆகி ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு. அப்போத்துலேருந்து நான் எனக்கு தெரிஞ்ச பிராண்ட் இந்த நியூட்ரிஜினா பிராண்டை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கடையில் காஸ்மெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிலையும் வச்சுருக்காங்க. ரொம்ப கம்மி விலையிலேருந்து ரொம்ப லக்ஸரி பிராண்ட்ஸ் வரைக்கும் பேரே தெரியாத பிராண்ட்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த பிராண்ட்லாம் எந்த கண்ட்ரியோட பிராண்டுன்னு எனக்கு தெரியல. ஒன்றா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு சில பிராண்ட்ஸ் இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து ஜெர்மனில் தான் போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த க்ரீம் என்ன நைட் க்ரீமா டே க்ரீமான்னு பார்க்குறதுக்கே நம்ம ஒன்னொன்னையும் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்க்கணும். என்னோட பாப்பா கிண்டர் கார்டன்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறான்றதுனால இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுத்து இதில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதில் இருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு புரியல. டின் A4 A3 அந்த மாதிரி நோட்டோட சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் ஜெர்மனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட இந்த லிஸ்ட்டெல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்க முடியுமான்னு மியூலரில் கேட்டேன். ஸோ அவங்க போயிட்டு ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே ஷாப் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற ஐட்டங்கள் இந்த மாதிரி பென்சில் கேஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் ஷாப் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம படிக்கும் போதெல்லாம் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, பென்சில் பாக்ஸிங். ஆனால் பாக்ஸே என்னால் பார்க்க முடியல, இந்த மாதிரி கேசஸ் தான் இருந்தது. ஒருவேளை இந்த ஊரில் இந்த மாதிரி கேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க போல். இந்த பென்சில் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 யூரோ 9 யூரோ 20 யூரோலலாம் இருந்தது. அதாவது நம்ம ஒரு காசுக்கு 1000 ருபீஸ்லேருந்து 2500 வரைக்கும் இருந்தது. அவ்வளோ காஸ்ட்லியாக பென்சில் கேஸ்லாம் நானே யூஸ் பண்ணதில்லை. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி ஷூல் டுட்டே அப்படின்னு ஒரு கோனை கொண்டு போவாங்க. அதில் நம்ம கிஃப்டெல்லாம் போட்டு கொடுக்கணும். ஸோ அந்த கோனை ஃபில் பண்ணுறதுக்கு நான் 1 யூரோ 2 யூரோஸ்க்கு கம்மியாக சின்ன சின்ன கிஃப்ட்ஸாக வாங்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எரேசர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கிடச்சிது 1 யூரோ 2 யூரோஸ்க்கு. இந்த ஃப்ரோசன் பென்சில்ஸ் பென்சில் கேஸ் பார்த்தீங்கன்னா 3 யூரோஸ் கிட்ட வந்தது. சென்னை லிட்டில் ஃபிங்கர்ஸ் ஜுவல்லரி டீமுக்காக நான் வந்து இந்த மாதிரி பர்சஸ்லாம் ஷாப் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ப்ரைஸ் எல்லாமே உள்ளே தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து ஒரு 20 மினிட்ஸில் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி என் கையில் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இருந்தேன். இதில் இந்த பவுச் எடுத்திருந்தாங்க பாருங்கள், அந்த பவுச் மட்டுமே 22 யூரோ. நம்ம அங்கே 2 யூரோக்கு நான் பவுச் இதே மாதிரி சின்ன சைஸ் பார்த்தேன். இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி போல் 22 யூரோ. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு நான் அதை மாற்றி வச்சுட்டேன். ஸோ அவங்க எடுக்கிறத நம்ம அப்படியே பிளைண்டாக பிலீவ் பண்ணாமல் நம்ம தேவையானதை மாற்றி எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி ஷைனிங் இருக்குல்ல, ஸ்னோ டைமில் இருட்டாக இருக்கிறப்போ இது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமா, அதுக்காக இது மாதிரி வச்சுக்காங்க. இப்போ ஸ்னோலலாம் இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க, ஒன்றுமே ஆகாது, ஈரம் உள்ளே இறங்காது. அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓஹோ, உள்ளே என்னென்ன இருக்கு, பவுச் இருக்கு. இது வந்து இந்த கவர்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு பவுச் இருக்கு, அவ்வளோதான் பவுச்சு. இது ஒரு பேக் கவர். இது விலை அதிகமாக இருக்கா ஸ்னீ? 159 யூரோஸா இந்த பேக்கு? ஹாசினி, இவ்வளோ படிக்கணும், நீ நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. 6 வயசு ஆயிடுச்சுல்ல.
Show me, walk and show me. சூப்பரா இருக்கு. அந்த ஷோல் டு டேக் ஓன்குள்ள போடுறதுக்காக தான் நான் இன்னுமே ஐட்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். 1 யூரோ 2 யூரோக்கு ஏதாவது குட்டி குட்டியா டாய்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்பேஸ் ஷூட்டர் கிடைச்சது. இது கம்மி விலை தான், 1.5 யூரோஸ் தான். குட்டியா கையில குழந்தைங்க மாட்டிட்டு அப்படியே ஷூட் பண்ணலாம். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேமோபில் டாய்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸா விற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியா ஒரு பாட்டா இருக்கும். அது குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கனெக்ட் பண்ற மாதிரி உள்ள ஒரு மேனுவல் இருக்கும். அவங்களே உட்காந்து கனெக்ட் பண்ணும். 4 வயசுனா 4 வயசு குழந்தைங்க மட்டும்தான் அதை வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். இது இங்க ஃபேமஸாவே நிறைய இடத்துல வந்து விற்கிறாங்க, வாங்கவும் செய்யறாங்க. சின்ன சைஸ்னா அது ஒரு விலை. இப்ப இந்த பெரிய சைஸ்லாம் பாத்தீங்கன்னா 2500 கிட்ட வருது. ஒரு சில டாய்ஸ்க்கு இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருப்பாங்க, நல்ல டீல்லே கிடைக்கும். 29 யூரோஸ்க்குள்ளது வந்து 19 யூரோஸ்க்கு இது விற்கிறாங்க. இந்த மாதிரி ஆஃபர் ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், எப்பவாதான் இருக்கும். ஸோ நம்ம நேர்ல போனா மட்டும்தான் பார்க்க முடியும், ஆன்லைன்லயும் பெருசா பார்க்க முடியாது. பொம்மைக்கு 17 யூரோவா ட்ரெஸ்? பொம்மைக்கு 10 யூரோ, 1000 rupees பொம்மைக்கு ட்ரெஸ். தான் அழகா இருக்குல்ல 10 யூரோக்கு. வாவ் நைஸ். இது 11 யூரோ. 11 யூரோக்கு பரவாயில்லையே. குட். 19 யூரோ. இது என்ன 64 யூரோவா? Too much. இங்க போர்ட் கேம்ஸ் நிறையவே கிடைக்குது. பட் போர்ட் கேம்ஸ் எல்லாமே நம்ம டிரான்ஸ்லேட் அகைன் ஜெர்மன் ப்ராப்ளம் தான். எல்லாமே ஜெர்மன்ல போட்டுக்கோ, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கேம் நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு பார்த்து வாங்கணும். அந்த பெரிய டாய்ஸை விட இந்த கியூட்டி டாய்ஸ் பார்த்தீங்களா, ஒன்னொன்றுமே 6 யூரோ 7 யூரோ 10 யூரோ ரேஞ்சில் வருது. க்யூட்டாக இருந்தது. இதெல்லாம் குழந்தைங்க வந்து பேக்கில், அவங்க ஸ்கூல் பேக்கில் வந்து தொங்க விட்டுப்பாங்க. ப்ளஸ் நிறைய பேர் அவங்களோட ஹேண்ட் பேக்ஸ்லாம் கூட தொங்க விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் அப்படின்னா இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் வச்சுருந்தாங்க. ஹை எண்ட்லேருந்து லோ எண்ட் வரைக்கும் எல்லா பிராண்ட்ஸுமே வச்சுருந்தாங்க. கூச்சி பிராண்டோட பர்ஃப்யூம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 67 யூரோ 100 யூரோஸ்க்கெல்லாம் கூட இருந்தது. நான் ஜென்ரலாக பர்ஃப்யூம் பர்சன் கிடையாது, பர்ஃப்யூம்ஸ்லாம் நிறைய வாங்கினதில்லை. பட் ஸ்டில் எல்லாத்தையும் பார்ப்பேன். இங்கெல்லாம் கொலாஜன் பூஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஃபேஸுக்கு க்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருப்பாங்க எக்கச்சக்கமாக. நைட் க்ரீம், டே க்ரீம், விட்டமின் சி சீரம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். பட் நான் இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலது மட்டும்தான் வாங்குவேன். நம்ம ஒன்னொன்னையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை என்ன க்ரீம்னு கண்டுபிடிச்சி வாங்குறதுக்குள்ளேயே போதும் ஆகிடும். ஆனால் ஒன்று, இங்கே ஃபேர்னஸ் க்ரீம் மட்டும் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஃபேர்னஸ் அப்படின்னு போட்டு எந்த வேர்ட்லேயுமே க்ரீம் இருக்காது. பிரைட்னிங் க்ரீம் வேணா இருக்குமே தவிர ஃபேர்னஸ் க்ரீம் எல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நல்ல பிராண்டான பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் முன்னாடி போட்டிருந்தாங்க. அதாவது 100 யூரோ பர்ஃப்யூம்லாம் 50 யூரோக்கு அந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு நல்ல டீல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ்க்கு நிறைய பேர் க்ரேஸியாக இருப்பாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும்போது அது உங்களுக்கு பெஸ்ட் டீலாகவே இருக்கும். இந்த மாதிரி ஆஃபர் இருக்கும்போது வாங்கினீங்க அப்படின்னா கிஃப்டிங்க்கெல்லாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மியூலரில் மெயினான விஷயம் வந்து கிஃப்டிங் தான். நிறைய பேர் வந்து டாய்ஸ் கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் மியூலருக்கு வருவாங்க. டாய்ஸுக்குன்னே உள்ள கடை அது. ஈவினிங் நாங்கள் இந்த மாதிரி பார்க்குக்கு போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி குட்டி நாய்க்குட்டியை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. Soft and cute. Lila. She's so cute. That is kindness. No.
don't need. எங்களோட ஒரு சாட்டர்டே இந்த மாதிரி தான் போச்சு. ஷாப்பிங் அண்ட் ஈவினிங் டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.